வணக்கம். இப்போ நம்ம தேர்தல் அரசியல் நிகழ்ச்சியில் தேர்தல் எப்படிலாம் நடக்க இருக்குது, கூட்டணிகள் எப்படிலாம் அமைய இருக்குது அப்படிங்கிற ஒரு கள ஆய்வுகளை எடுத்து உங்கள்கிட்ட வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தேர்தல் ஆணையத்தால் 4வது இடம்னு சொல்லப்படக்கூடிய திருவள்ளூர் அப்படிங்கிற ஏரியாவை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். திருவள்ளூர் அப்படிங்கிறது இப்போ பொருளாதாரத்தால் வேகமாக பெருசாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஏரியா. இது பொதுவாகவே ஒரு திமுக ஒரு கோட்டையாகவும் வச்சுருக்கக்கூடிய இடமாகவும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா 2021 திமுக அங்கே வந்திருந்தாங்க, 2016 திமுக அங்கே வந்திருந்தாங்க, 2011 அதிமுகவோட ஒரு பெரு அலை இருந்த காரணத்தினால அங்கே அதிமுக இருந்தாங்க. 2006 அப்படின்னு வரும்போது அங்கே திமுக தான் இருந்தாங்க. கடந்த 4 முறையில் ஒரு முறை மட்டும் அதிமுகவும் 3 முறை திமுகவும் வந்திருந்தாங்க. ஆனால் இப்பொழுது அரசியல் மாற்றங்கள் நடக்கலாம், இல்லை அரசியல் கட்சிகள் உதயமாக இருக்கிற காரணத்தினால எந்த மாதிரி மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை மீண்டும் அது ஒரு தொடர்கோட்டையாகவே தான் இருக்குமா அப்படிங்கிறதையும், மற்றது அந்த 3 முனை போட்டி 4 முனை போட்டி அப்படிங்கிறதெல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட திரு சத்யா அவர்கள் கலந்துக்க இருக்கிறாங்க.